வணக்கம். ஒரு ஒரு சின்ன கேஸ் பத்தி பார்த்துருவோம். என்னன்னா, சூட் ஃபார் ரெக்கவரி அப்படின்னு சொல்லுவாங்க. மணி சூட்டுன்னு சொல்லுவாங்க. சூட் ஃபார் ரெக்கவரின்னு சொல்லுவாங்க. இது என்ன மேட்டர் அப்படின்னா, இந்த பாருங்க ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பேசிடுறேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, பணத்த குடுக்கும்போது பெர்ஃபெக்ட்டா குடுக்கணும். டாக்குமெண்ட்லாம் பார்த்து எழுதி வாங்கி குடுக்கணும். இல்லன்னா அந்த பணம் நமக்கு ரிட்டர்ன் வராது. சரிங்களா? இப்ப அந்த மாரி ஒரு கேஸ் தான். பார்த்தீங்க அப்படின்னா, என்ன சொல்றது? ஒரு நபர் வந்து இன்னொரு நபர்ட்ட கடன் வாங்குறாரு. கடன் யாருக்கு குடுப்பாங்க அப்படின்னா, வந்து கவர்மெண்ட்ல வேலை செய்றவங்களுக்கு தான் பார்த்து பார்த்து கடன் குடுப்பாங்க. சரிங்களா? அப்ப கவர்மெண்ட்ல வேலை செய்றாங்க அப்படி இப்போ ஒரு ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்ல வேலை செஞ்சாரு. சரிங்களா? வேலை செய்துட்டு இருக்கும்பொழுது ஒரு ஆள்ட்ட கடன் வாங்குறாரு. பணத்த வட்டிக்கு விடுறாரு பார்த்தீங்களா? அவர்ட்ட வந்து ஒரு கடன் வாங்குறாரு. சரிங்களா? இந்த பணத்த வட்டிக்கு விடுறவங்க எங்க இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரசு அரசு அலுவலகங்கள் இருக்கு பார்த்தீங்களா? இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, சுத்திக்கிட்டே இருப்பாங்க. இப்ப அந்த மாரி ஒரு கேஸ் தான் இது. இப்ப அந்த மாரி ஒரு கேஸ் தான் இது. சரிங்களா? இந்த கேஸ் இப்ப இது வேலைக்கு ஆகாது. இது ஊத்திக்கும் அந்த கேஸ். நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இவரு யாருன்னா ஒரு கவர்மெண்ட் சர்வன்ட்டு. அவர் வந்து வேலையில இருக்கும் பொழுதே சர்வீஸ் வேலையில இருக்கும்போதே அவர் இறந்து போயிட்டாருங்க. பட் அவருக்கு என்ன கெட்ட பழக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்றது, எல்லார்ட்டயும் கை நீட்டி கடன் வாங்குறது. கடன் வாங்கிட்டு கண்ட கண்ட பேப்பர்ல வந்து கையெழுத்து போட்டு குடுத்துர்றது. எந்த பேப்பர குடுத்தாலும் அதில அந்த பேப்பர்ல நீட்டின பேப்பர்ல கையெழுத்து போட்டு காசு வாங்க வேண்டியது. அதுக்கப்புறம் அத நம்ம திருப்பி கட்டுறோமா, திருப்பி கட்டலையான்றது வேற விஷயம். அவர் ஜாலியா வாழ்ந்துருவாரு அவரு. ஓகேவா? அப்படி இருந்தா அவர் இறந்துட்டாரு. வேலையில இருக்கும்போதே இறந்துட்டாரு அவரு. அவருடைய பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கருணையின் அடிப்படையில அரசாங்கத்தில வேலை கிடைக்குது. சரிங்களா? வேலை கிடைக்கும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த அரசு அலுவலகங்கள சுத்தி சுத்தி வருவாங்க இந்த பணம் இருக்கிற மக்கள். அந்த மாரி இந்த பணம் இருக்கிற ஆள் வந்து பார்த்தீங்கன்னா, இவரு என்ன பண்ணுவாரு, டெய்லி கவர்மெண்ட் ஆஃபீஸ சுத்த வேண்டியது. "என்ன தம்பி பணம் வேணுமா? பணம் வேணுமா? பணம் தரேன்பா, வட்டிக்கு தரேன்பா. ஒரு மாசத்துக்கு 1% இன்ட்ரெஸ்ட், ஒரு மாசத்துக்கு 2% இன்ட்ரெஸ்ட். பணத்த குடுக்குறேன்பா, டோன்ட் வரிப்பா. உனக்கு நீ வந்து என்ன பண்ணு, வேற ஒண்ணும் இல்ல. வெறும் ப்ராமிசரி நோட் இருக்கு இல்லையா? டிமாண்ட் ப்ராமிசரி நோட்டு. அதில கையெழுத்து போடு. ஒரு 2 செக் குடு. கையெழுத்து போட்டு அன்ஃபில்டு செக் கையெழுத்த மட்டும் போட்டு குடு. அன்ஃபில்டு செக்கு. வெறும் கையெழுத்த மட்டும் போட்டு குடு. டேட் போடாத. டிமாண்ட் ப்ராமிசரி நோட்ல சைன் போட்டு குடு. உனக்கு எவ்வளோ வேணா பணம் தரேன். நீ வட்டிய மெதுவா கூட குடு." அப்படின்ற ஆளுங்க நெறைய இருக்கிறாங்க. அவங்க வந்து எங்க இருப்பாங்க? கவர்மெண்ட் ஆஃபீஸ சுத்தி சுத்தி வருவாங்க. ஓகேங்களா? அந்த மாரி ஆள்ட்ட தான் இவர் வந்து கடன் வாங்குறாரு. ஓகே எவ்வளோ வாங்குறாருன்னா, வெறும் ஒரு ரூ. 1,00,000 தான் வாங்குறாரு. அவசர தேவைக்காக. இவர் 10 பேர்கிட்ட 100 பேர்ட்ட கடன் வாங்குவாரு. யாருக்கு குடுத்தாலும் டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட்டு குடுப்பாரு. ஏன்னா, பணம் ரிட்டர்ன் கட்டணுமா? கட்டணுமே அந்த எண்ணம்லாம் கிடையாது. நமக்கு தான் கவர்மெண்ட்ல 58 வயசு வரைக்கும் வேலை இருக்குது இல்லையா? நம்ம வேலை செஞ்சாலும் சம்பளம், வேலை செய்யலனாலும் சம்பளம், அரைகுறையா வேலை செஞ்சாலும் சம்பளம், ஓபி அடிச்சாலும் நமக்கு சம்பளம். சும்மா போய் கவர்மெண்ட்ல போய் உட்காந்து சீட்டு தேய்ச்சுட்டு வந்தாலும் சம்பளம். நம்மள எவனும் கேள்வி கேட்க போறது கிடையாது. நமக்கு 1ஆம் தேதி ஆனா சம்பளம் வந்துரும். 31ஆம் தேதியே சம்பளம் வந்துரும். 30ஆம் தேதி சாயந்திரமே நம்மளுக்கு சம்பளம் வந்துரும். நம்ம ஜாலி லைஃபு. நம்ம செத்து போயிட்டா கூட கவலை கிடையாது. கவர்மெண்ட் நம்ம புள்ளைக்கு வேலை குடுத்துரும். பென்ஷன் குடுத்துரும் பொண்டாட்டிக்கு. சரிங்களா? நமக்கு பிஎஃப் உண்டு, கிராஜுவிட்டி உண்டு. பேங்க்குக்காரன் நம்மள கூப்பிட்டு கூப்பிட்டு லோன் குடுப்பான். நம்ம வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை, ஜாலியான வாழ்க்கை. நம்ம யார்கிட்ட வேணா கடன் வாங்கலாம். நம்மகிட்ட கடன் குடுக்குற வரைக்கும் பரவால்ல. நம்ம குடுத்ததுக்கு அப்புறம் அவன் நம்மகிட்ட வாங்குறது கஷ்டம். நம்ம அவன்ட்ட ஜபர்தஸ்து காட்டலாம். ஓகேவா? "என்னய்யா நீ என்ன பண்ணுவ? நீ குடுத்த பணத்த ரிட்டர்ன் வாங்கிடுவியா? நான் யார் தெரியுமா? நான் கவர்மெண்ட் ஆஃபீசரு. நான் கவர்மெண்ட்ல பியூனா வேலை செஞ்சாலும், பிரைம் மினிஸ்டரா வேலை செஞ்சாலும், நான் கவர்மெண்ட் சம்பளம். சரியா? உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது." அந்த ரஜினி படத்துல என்னது அந்த படத்துல காமிக்கிற மாரி, "உன்னால ஒன்னத்தையும் இஸ்த்துக்க முடியாது. நாங்கலாம் கல்லு கட்டுன்னு வந்துக்கிறோம்." அப்படின்ற ஒரு ஜபர்தஸ்து காட்டுற ஆளுங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கவர்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இருப்பாங்க. அந்த கவர்மெண்ட்ல வேலை செய்யும் பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அந்த ஒரு கெத்து வந்துரும். அந்த கெத்து அதெல்லாம் வந்துரும். ஓகேங்களா? அந்த அதாவது நான் தப்பா எதுவும் பேசல. கவர்மெண்ட் நீங்க வேணா பாருங்களேன். கவர்மெண்ட் அரசு அலுவலகங்கள்ல போய் பாருங்க. அவங்க என்ன சொல்றது? அதாவது பெரிய பெரிய போஸ்டிங்ல இருக்கிறவங்க நல்லா டீசென்ட்டா நடந்துக்குவாங்க. இந்த லோவர் கிரேட்ல இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு என்ன சொல்றது? ஏதோ இறைவனுடைய அருளால அவங்களுக்கு வேலை கிடைச்சிடுச்சு அப்படின்னா கூட, அந்த எப்படி அத பயன்படுத்திக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியாது. இந்த மாரி தான் போய் என்ன பண்ணுவாங்க, கண்ட இடத்துல கை நீட்டி பணத்த வாங்கிட்டு மாட்டிக்க வேண்டியது. அதுக்கப்புறம் தான் வந்து இப்ப எங்கள போல வக்கீல் கிட்ட வந்து நிக்க வேண்டியது. "சார் கொஞ்சம் காப்பாத்துங்க சார்ன்னு" சொல்லிட்டு. எப்படி அவங்கள காப்பாத்துறது பார்த்தீங்கன்னா, எல்லா டாக்குமெண்ட்லயும் கையெழுத்து போட்டு குடுத்துருப்பாங்க. செக்ல கையெழுத்து போட்டு குடுக்க வேண்டியது. டேட் ஃபில் பண்ணாம. அப்புறம் டிமாண்ட் ப்ராமிசரி நோட்ல 2, 3 டிமாண்ட் ப்ராமிசரி நோட்ல கையெழுத்து போட்டு குடுக்க வேண்டியது. கரெக்ட்டுங்களா? இந்த மாரிலாம் குடுத்து நல்லா வசமா மாட்டிக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து காப்பாத்துங்க அப்படின்னா, கழுத்த குடுத்தாலும் குடுக்கலாம், எழுத்த குடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இவங்க என்ன பண்றாங்க, டாக்குமெண்ட்ட எழுதி கையில குடுத்துற வேண்டியது. அதுக்கப்புறம் வந்து காப்பாத்துங்கன்ன வேண்டியது. ரெக்கார்டிக்கல் எவிடன்ஸ், டாக்குமென்டரி எவிடன்ஸ் எல்லாம் கொண்டு போய் ஆப்பரண்ட் பார்ட்டிட்ட குடுத்துட்டு, அவன் வந்து என்ன பண்றான்னா, இவங்கள வந்து என்ன சொல்றது, டார்ச்சர் பண்ண வேண்டியது. பைபிள் என்ன சொல்லுதுன்னா, "கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை." அப்படின்னு பைபிள் வசனம் சொல்லுது. பைபிள் புஸ்தகத்த எடுத்து நீங்க வேணா Googleல போட்டு பாருங்க.
இந்த வசனத்தை போட்டு என்டர் அடிச்சிங்கன்னா கூகுள் டக்குன்னு சொல்லிடும், அடுத்த செகண்ட் சொல்லும். என்ன சொல்லும்? கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை அப்படின்னு பைபிளில் வசனம் இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? கடன் வாங்குவது நியாயப்பிரமாணத்தின்படி சாபமாகிறது அப்படின்னு பைபிள் வசனம் சொல்லுது. நியாயப்பிரமாணம்ன்றது பைபிள். நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ஹை லெவலில் இருக்கிறவங்க அவங்க டீசெண்டாக பேங்க்கில் லோன் வாங்கிட்டு போயிடுவாங்க. இந்த லோவர் லெவல் ஸ்டாஃபுங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அப்ரோச் பண்ணணும், யாரை போய் கேட்கணும் ஒன்றுமே தெரியாது. அவங்க பாட்டு ஏதோ ஒரு ஆள்கிட்ட வட்டிக்கு கடன் வாங்கிட்டு கடைசியில் என்ன செத்து போயிட்டாங்க அப்படின்னா, தன்னுடைய பொண்டாட்டி பிள்ளைங்களை வந்து தே ஆர் ஹெல்டு ஆன்சரபிள். ஏன்னா இவருக்கு இருக்கிற அந்த அந்த ஒரு அந்த கெத்து அதெல்லாம் வந்து அவங்களுக்கு இருக்காது பாவம். சரிங்களா? அரசாங்கத்தில் வேலை கிடைக்கிறதுன்றது இறைவனுடைய அருள், இறைவனுடைய கிருபை. கரெக்டுங்களா? நம்ம மக்கள் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, கவர்மெண்ட்டில் எனக்கு வேலை கிடச்சி போச்சு, நான் என்ன வேணா பண்ணலாம், இந்த வடிவேலு படத்தில் வர்ற காமெடி மாதிரி என்னை தொட்டானாக்கா பஸ்ஸே எரியும்டா, தமிழ்நாடு ஸ்தம்பிக்குன்ற லெவலில் கெத்து காட்ட வேண்டியது. அப்படி தான் ஒரு நபர் வந்து கெத்து காட்டி கடைசியில் மாட்டிக்கிட்டார். கெத்து காட்டி செத்தும் போயிட்டார் அவர். இப்போ அவரோட புள்ள வந்து பிரச்சனையில் மாட்டிட்டு உட்காந்துருக்கிறாரு. அவருடைய மனைவியும் பார்த்தீங்கன்னா அவரோட பென்ஷனை வாங்க முடியல. இதுதான் இப்போது நான் கவர்மெண்ட் அதிகாரிகளை கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்கள வந்து கலாய்க்கிறேன்னு நினைக்காதீங்க. அவங்க பண்ணுற தப்புகள் இப்படி. சரிங்களா? என்னன்னாக்கா நமக்கு மேலே கடவுள் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு பயம் கிடையாது. நான் கவர்மெண்ட்டில் வேலைக்கு சேர்ந்துட்டேன், நான் கவர்மெண்ட் ஆள், நான் பெரிய ஆள், யாருமே என்னை கேள்வி கேட்க முடியாது, போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா போலீஸ்காரங்க எடுத்துருவாங்களா, எம்எல்ஏ எஃப்ஐஆர் போட்டுருவாங்களா, நான் கவர்மெண்ட் சர்வெண்ட்டியா, நீ எங்கே வேணால் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போ, நீ சிஎம் செல்லுக்கு வேணால் எழுது, மெட்ராஸ் ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸுக்கு வேணால் எழுது, சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸுக்கு வேணால் எழுது, நீ எங்கே வேணால் போ, நான் பார்க்குறேன் போ, நானும் 4 ஆளை கூப்பிட்டு வரேன் போ, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறியா, வா போகலாம், வா பஞ்சாயத்து பண்ணலாம், வா அங்கே இருக்கிற போலீஸ்காரர் யார் சொல்கிற பேச்சு கேட்குறாருன்னு பார்க்கலாம், வா போலீஸ்காரரும் கவர்மெண்ட் சர்வெண்ட்டு, நானும் கவர்மெண்ட் சர்வெண்ட்டு, ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் இன்னொரு கவர்மெண்ட் சர்வெண்ட் மேலே எஃப்ஐஆர் போட்டுருவாரா, வா அதெல்லாம் பார்த்துடலாம், வா ஆக மொத்தம் உனக்கு கொடுத்தா பணத்தை நான் ரிட்டர்ன் கொடுக்கவே மாட்டேன், உங்ககிட்ட நான் வாங்கின பணத்தை ரிட்டர்ன் கொடுக்கவே மாட்டேன், நீ எங்கே போறியோ போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜபர்தஸ்து காட்டுறது. இதெல்லாம் தான் அந்த மக்கள் செய்கிறது. அவங்க செய்கிறது தப்பான செயல். நான் அரசு அதிகாரிகளை கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்களை நான் கலாய்க்கலை. நிறைய கேசஸ் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி. சரிங்களா? அதில் வந்து இந்த விஷயத்தை நான் எடுத்து சொல்கிறேன், மக்களுக்கு தான் எடுத்து சொல்கிறேன், பொதுமக்களுக்கு எடுத்து சொல்கிறேன். தப்பாக வந்து மாட்டிக்காதீங்க. சரிங்களா? கையங்களமாக மாட்டிக்கிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு கதை. ஓகேங்களா? இப்போ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இப்போ ஏதாவது பாருங்கள், இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இவரை காப்பாற்றிடலாம் ஈஸியாக. சரிங்களா? பட் எல்லாரையும் காப்பாற்ற முடியாது. ஒவ்வொரு கேஸ் ஒவ்வொரு மாதிரி. என்ன சொல்கிறது, நம்ம பண்ணுறது ஆப்ரேஷன் நம்ம பண்ண போகிறோம், கடவுள் தான் அந்த உயிரை காப்பாற்ற போகிறார். அந்த மாதிரி தான் கேஸை நாங்கள் நடத்த போகிறோம். தீர்ப்பு ஜட்ஜு தான் கொடுக்க போகிறார். சரிங்களா? பட் இருந்தாலும் உங்களோட சைடில் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ப்ராமிசரி நோட்டுக்கு எவ்வளோ வருஷம், ஒரு டிமாண்ட் ப்ராமிசரி நோட் அப்படின்னா, அந்த டிமாண்ட் ப்ராமிசரி நோட்டுக்கு 3 வருஷம் தான் வேலிடிட்டி. அந்த 3 வருஷத்துக்கு அப்புறம் அது என்ன ஆகுது, காலாவதி ஆகிடும். அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, பணம் கொடுத்தவங்க உங்ககிட்ட வந்து 3 வருஷத்துக்கு அந்த 2.25 வருஷம் முடியும் பொழுது அவங்க உங்ககிட்ட மறுபடியும் உங்களை கூப்பிட்டு அந்த டிமாண்ட் ப்ராமிசரி நோட்டில் மறுபடியும் உங்ககிட்ட கையெழுத்து வாங்குவாங்க. சரிங்களா? ஒரு டிமாண்ட் ப்ராமிசரி நோட்டுக்கு 3 வருஷம் தான் வேலிடிட்டி. டிமாண்ட் ப்ராமிசரி நோட்டில் வந்து கையெழுத்து வாங்கும் பொழுது பணம் உங்ககிட்ட வாங்குறாங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட அந்த டிமாண்ட் ப்ராமிசரி நோட்டில் ₹1 ஸ்டாம்பை ஒட்டி அது மேலே அவங்கள கையெழுத்து போடணும். அந்த ₹1 ஸ்டாம்பை ஒட்டாமல் கையெழுத்து போடக்கூடாது. இப்போ நான் ஒரு கேஸை பார்த்தேன், ஒரு டிமாண்ட் ப்ராமிசரி நோட்டில் ₹1 ஸ்டாம்பை ஒட்டாமல் அதில் அவங்க கையெழுத்து போட்டிருந்தாங்க, இவங்களும் கையெழுத்து வாங்கியிருந்தாங்க. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து அந்த கையெழுத்து அவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோர்ட்டில் வந்து கிராஸ் எக்ஸாமினேஷனில் உண்மை வெளியே வந்துடும். ஜட்ஜு முன்னாடி வந்து ஆமாங்க ஐயா, இது போல் வந்து டிமாண்ட் ப்ராமிசரி நோட்டில் இவர் கையெழுத்து வாங்கினார், அவரும் கையெழுத்து போட்டார், இது அவரோட கையெழுத்து தான், ஆனால் ₹1 ஸ்டாம்பு ஒட்டலைங்க ஐயா அப்படின்னு சொன்னால் ஜட்ஜு அதை ஏற்றுக்குவார். சரிங்களா? அப்போ கையெழுத்து வந்து தானே, நீ தானே போட்ட, ஆமாங்க நான் தான் போட்டேன், அப்போ முடிஞ்சு போச்சு. ஸோ அப்போ டிமாண்ட் ப்ராமிசரி நோட்னா அது 3 வருஷம் தான் வேலிடிட்டி. 3 வருஷத்துக்கு அப்புறம் அது காலாவதி ஆகிடும். ஓகேங்களா? ஸோ டிமாண்ட் ப்ராமிசரி நோட்டில் மறுபடியும் அந்த 2.5 வருஷம் 2.25 வருஷம் வரும்போது மறுபடியும் அவங்கள கூப்பிட்டு ஃப்ரெஷ்ஷான ஒரு டிமாண்ட் ப்ராமிசரி நோட்டில் கையெழுத்து வாங்கணும். சரிங்களா? டிமாண்ட் ப்ராமிசரி நோட்டில் சாட்சி கையெழுத்து போடணும். சாட்சி கையெழுத்து போடுறவங்களுடைய கையெழுத்து, அவங்களோட பேரை கேபிட்டல் லெட்டரில் எழுதணும், அவங்க வீட்டு அட்ரஸ் எழுதணும், அவங்க ஆதார் நம்பர் எழுதணும். சரிங்களா? இதெல்லாம் டிமாண்ட் ப்ராமிசரி நோட்டில் பண்ண வேண்டிய வேலை. டிமாண்ட் ப்ராமிசரி நோட்டில் ₹1 ஸ்டாம்பை தலைகீழ ஒட்ட வேண்டியது. இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த சாட்சி கையெழுத்து போடுறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70 வயசு 75 வயசு ஆளை சாட்சி கையெழுத்து போட சொல்கிறீங்க. அவரை வந்து இவர் பணம் கொடுத்துருவாரு, அவர் வாங்கிடுவார், ஒரு சாட்சி கையெழுத்து போட்டுருவார். சாட்சி கையெழுத்து போட்டவர் அடுத்த நாள் ஆண்டவர் கூப்பிட்டுருவார், அவர் அடுத்த நாள் போயிடுவார். அப்புறம் யாரை போய் சாட்சின்னு கூப்பிட்டு விசாரிக்கிறது? அதனால் எப்போவுமே சாட்சி கையெழுத்து போடுறவங்க சின்ன வயசு ஆளாக இருக்கணும். சரிங்களா? சின்ன வயசு ஆளாக பார்த்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்கள் சொந்தக்காரங்களை கூப்பிட்டு சாட்சி கையெழுத்து போட வைங்க. 60 வயசு ஆள் 55 வயசு ஆளை கூப்பிட்டு சாட்சி கையெழுத்து போட வைக்காதீங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதில் டிமாண்ட் ப்ராமிசரி நோட்டில் வந்து வட்டி பர்சன்டேஜ் வந்து க்ளீனாக மென்ஷன் பண்ணணும்.
சரிங்களா? பிளாங்கான டிமாண்ட் ப்ராமிசரி நோட்டில் கையெழுத்து போடக்கூடாது. ஸோ இதெல்லாம் தான் வந்து என்ன சொல்கிறது, ப்ரிகாஷனரி ஸ்டெப்ஸு. சரி, ஓகே. இப்போ இந்த கேஸை வந்து பார்க்கலாம். இந்த கேஸ் வந்து என்ன மேட்டர் அப்படின்னா, ஒரு அரசு அதிகாரினா ஹி இஸ் நாட் இன் என்ன சொல்கிறது, ஒரு பெரிய ஒரு ஹை லெவல் டெசிக்னேஷனில் இல்லை, ஒரு லோ லெவலில் தான் இருந்திருக்கிறாரு. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு ஆளுக்கிட்ட அவர் வந்து என்ன சொல்கிறது, அவர் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி வருவார். ஓகேங்களா? கவர்மெண்ட் ஆஃபீஸை சுற்றி வருவார். இவருக்கும் அவருக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்குது. ஒரு 1,00,000 பணம் வாங்கியிருக்கிறாரு. நீட் நேரத்திலலாம் கையெழுத்து போட்டு கொடுத்துக்கிறாரு. சரிங்களா? இதில் என்ன விஷயம் அப்படின்னா, அந்த கையெழுத்து போட்டு கொடுத்தாரு பாருங்கள், பிளாங்க் பேப்பரு, பிளாங்கான வெள்ளை பேப்பரு, பிளாங்கான க்ரீன் பேப்பரு, இதெல்லாம் கையெழுத்து போட்டு கொடுக்கக்கூடாது. கரெக்டுங்களா? நீங்கள் எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் கையெழுத்து போடுறீங்க, உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா சைன்டு அண்டர் ப்ரொட்டஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போடணும். நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போடுறீங்க, உங்களை மிரட்டி கையெழுத்து வாங்குறாங்க, உங்களுக்கு டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போட விருப்பம் இல்லை, ஆனாலும் உங்களை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, உங்கள் கையெழுத்து அதில் தாராளமாக போடுங்க. போட்டுட்டு சைன்டு அண்டர் ப்ரொட்டஸ்ட் அப்படின்னு எழுதிடுங்க. அந்த டாக்குமெண்ட்டே செல்லாமல் போயிடும். சைன்டு அண்டர் ப்ரொட்டஸ்ட்னா என்ன அர்த்தம்? ஆட்சேபத்தின் பெயரில் இந்த டாக்குமெண்ட்டில் நான் கையெழுத்து இடுகிறேன், முடிஞ்சு போச்சு. அப்போ அது டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போடும்போது கையெழுத்து போடணும், கையெழுத்து போட்டால் டாக்குமெண்ட் செல்லுபடி ஆகும். சைன்டு அண்டர் ப்ரொட்டஸ்ட்னா என்ன அர்த்தம்? ஆட்சேபத்தின் பெயரில் நான் கையெழுத்து இடுகிறேன் அப்படின்னு கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டே வேஸ்ட்டாக போயிடும். சரிங்களா? அதனால் வந்து வெள்ளை பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுக்காதீங்க, க்ரீன் லீகல் ஷீட்டில் கையெழுத்து போட்டு கொடுக்காதீங்க, அன்ஃபில்டு பேப்பர்ஸ், அன்ஃபில்டு செக்கு, அன்ஃபில்டு டிமாண்ட் ப்ராமிசரி நோட்டு, இதெல்லாம் கையெழுத்து போடக்கூடாது. நான் ஏற்கனவே என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன். சரிங்களா? அதுக்கப்புறம் இப்போ இதில் என்ன மேட்டர் அப்படின்னா, இவர் நிறையா பேப்பரில் வெள்ளை பேப்பரு, க்ரீன் பேப்பர்லலாம் கையெழுத்து போட்டு கொடுத்துக்கிறாரு. அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, அதை தொலைச்சிட்டாரு. இப்போ கடவுள் எப்படி அவங்களுக்கு உதவி பண்ணுறாரு பாருங்கள். இவர் வந்து கையெழுத்து போட்ட செக்கு மட்டும் ஒரு செக்கோ 2 செக்கோ வச்சுருக்கிறாரு. அந்த செக்கை மட்டும் வச்சுருக்கிறாரு. அவர் என்ன பண்ணிட்டாரு, என்ன சொல்கிறது, மற்ற வெள்ளை காகிதங்களில் போட்ட டாக்குமெண்ட்லாம் அவர் தொலைச்சிட்டார், அந்த ஆப்போனன்ட் பார்ட்டி. சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அவரோட புள்ள வேலைக்கு சேரும்போது, தம்பி இது போலப்பா உங்கள் அப்பா வந்து கடன் வாங்கியிருக்கிறாருப்பா என்கிட்ட 1,00,000. அப்படிங்களா? யார் வாங்கினது? யார் என்னுடைய அப்பா? என்ன சொல்கிறீங்க நீங்கள்? ஏது பணம்? என்ன பணம்? எப்போ வாங்கினாரு? எங்கே வச்சு வாங்கினாரு? என்ன வட்டி? இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது. தம்பி, இல்லைப்பா எனக்கு ஒன்று தெரியும். உங்கள் வீட்டுக்கு நான் வந்திருக்கேன். அப்படிலாம் நீங்கள் ஒன்றும் வந்தது கிடையாது. எங்கள் அப்பா யார்கிட்டையும் கடன் வாங்க மாட்டார். அப்போ இல்லை தம்பி, நீ பணம் கொடுப்பியா மாட்டியா? உங்கள் அப்பா செத்து போயிட்டார்ல, உங்கள் அப்பா வாங்கின கடன் தானே. இதை பாருப்பா, டிமாண்ட் ப்ராமிசரி நோட்டு. இந்த டிமாண்ட் ப்ராமிசரி நோட்டில் இருக்கிறது உங்கள் அப்பாவோட கையெழுத்து தான்ப்பா. உங்கள் அப்பா தான்ப்பா வாங்கினார். உண்மையை தான்ப்பா சொல்கிறேன். 2% வட்டிப்பா ஒரு மாதத்துக்கு கொடுப்பா. நீ கவர்மெண்ட்டில் தானே வேலை பார்க்குற. அதெல்லாம் கொடுக்க முடியாது. நீ உன்னால் முடிஞ்சதை பாருன்ன உடனே சரி, அவரும் பேசியிருக்கிறாரு. சரிப்பா, அப்போ நான் வந்து உங்கள்கிட்ட பணத்தை வாங்கி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அவர் செக் பவுன்ஸ் கேஸ் போட முடியாது. அவர் தான் இறந்துட்டார் இல்லையா? ஸோ அப்போ ரெக்கவரி சூட்டு தான் போட முடியும். ரெக்கவரி சூட்டு போடணும்னா 1,00,000 ரூபாய்க்கு 3% நீங்கள் ஃபீஸ் கட்டணும். ரெக்கவரி சூட்டுடைய ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னா, இப்போ 1,00,000 ரூபாய் நீங்கள் எனக்கு வாங்கி கொடுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கோர்ட்டில் கேஸ் போடுறீங்க. 1,00,000 ரூபாய் எனக்கு வர வேண்டி இருக்குங்க, என்னை இவர் ஏமாற்றிட்டாரு, எனக்கு அந்த பணத்தை வாங்கி கொடுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கோர்ட்டில் கேஸ் போடுறீங்கன்னா 1,00,000 ரூபாய்க்கு 3% நீங்கள் கோர்ட்டுக்கு ஃபீஸ் கட்டணும். சரிங்களா? 1,00,000 ரூபாய்க்கு 3% எவ்வளோ வருது? 3,000 ரூபா வருதுன்னு நினைக்கிறேன். அதை நீங்கள் கோர்ட்டில் கட்டினீங்கன்னா தான் கோர்ட் உங்கள் கேஸை எடுக்கும். அதுக்கப்புறம் ஆல் த ரெலவெண்ட் டாக்குமெண்ட்ரி எவிடன்சஸை நீங்கள் கோர்ட்டில் வந்து ஃபைல் பண்ணணும். இல்லைனா கேஸ் நம்பரே ஆகாது ஃபஸ்ட்டு. முன்ன மாதிரிலாம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் என்ன ஆகுதுன்னா, சரி தம்பி, நான் உன்னை எங்கே பார்க்கணுமோ அங்கே பார்த்துக்கிறேன். நீ எங்கே வேணால் பாரு, இங்கேயும் பாரு, அங்கேயும் பாரு, எங்கே வேணால் பார்த்தாலும் இதுதான், அவனுக்கு பணம் கிடையாது, கிளம்பு அப்படின்ட்டுக்கிறான். உடனே அவன் வந்து என்ன பண்ணுறான், ரெக்கவரி சூட்டு போடுறான். ஓகேங்களா? சூட் ஃபார் ரெக்கவரி மணி சூட்டு போடும்போது அந்த பையன் நமக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறான், கவர்மெண்ட் ஆஃபீஸரு. சரிங்களா? அவன் நம்மக்கிட்ட வந்தான். சரி தம்பி, எல்லா கேஸ்க்கு எடுத்துல டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வா, எல்லா டாக்குமெண்ட்டும் கொண்டு வந்து கொடுத்தான். அந்த புகார் மனுலாம் அவனுக்கு வந்துருச்சு. ஆர்டர் 7 ரூல் 11 ஆர்டர் தான் நார்மல் போட்டிருக்கான். பிளைண்ட்னு சொல்கிற ஃபைல்டு அண்டர் ஆர்டர் 7 ரூல் 1 ஆஃப் சிபிசி ரெகுலராக போடுறது தான். சரிங்களா? ரெக்கவரி சூட்டு போட்டிருக்கான். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து என்ன பண்ணாலும் ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டோம். சரிங்களா? நான் எதுக்கு இதெல்லாம் விலாவாரியாக சொல்கிறேன் அப்படின்னா, என்ன சொல்கிறது, வக்கீல் நிறைய பேருக்கு வந்து என்ன சொல்கிறது, விலாவாரியாக சொல்கிற மனுஷங்களை பிடிக்காது. என்ன சார் சும்மா அப்படியே கதை அளந்துட்டு இருக்கீங்க, 14 நிமிஷமாக பேசிகிட்டு இருக்கீங்க சார், விஷயத்தை வரதை சுருக்கமாக சொல்லுங்கள் சார், ஷார்ட்டாக சொல்லுங்கள் சார்னால் நம்மளுக்கு ஷார்ட்டாக சொல்ல தெரியலங்க. சரிங்களா? ஷார்ட்டாக சொல்கிறதுக்கு யார் சொல்கிறாங்களோ அவங்களோட வீடியோவை பார்த்துக்கோங்க. சரிங்களா? என்னோடய வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாதீங்க, ஒன்றும் பண்ணாதீங்க. என்னோடய வீடியோவை பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. சரிங்களா? என் வீடியோவை நம்மளை பாருன்னு நான் சொல்லவும் இல்லை, ரெக்வஸ்ட் பண்ணவும் இல்லை, டைரக்ஷன் கொடுக்கவும் இல்லை, ஆர்டர் போடவும் இல்லை. சரிங்களா? யாரெல்லாம் பணத்தை பறி கொடுத்து ஏமாந்து நிற்கிறாங்களோ அவங்களாம் என்னுடைய வீடியோவை 10 மணி நேரம் நான் பேசினாலும் பார்ப்பாங்க.
பணத்தை பறி கொடுத்தவன், பணத்தை ஏமாந்துட்டு ஐயோ என் பணம் எப்போ கிடைக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான் பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் என்னுடைய வீடியோவை நான் 10 மணி நேரம் உட்காந்து தம் கட்டி பேசினா அவங்க 10 மணி நேரமாக உட்காந்து பார்ப்பாங்க. அதனால் வந்து சார் சொல்கிறத நீங்கள் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லுங்கள் சார்னா கேட்குறதுக்கு பொறுமை இருக்கணும். கேட்குறதுக்கு பொறுமை எப்போ வரும் அப்படின்னா, பணத்தை ஏமாறும் பொழுது, அடிபட்டு நிற்கும் பொழுது, பிரச்சனைகளை மாட்டிக்கும் பொழுது தான் பொறுமையாக வரும். அது வரைக்கும் பொறுமை வராது. இந்த வக்கீல் தேவையெல்லாம் பேசினுக்கிறாரு பாரு 15 நிமிஷமாக பேசினுக்கிறாரு, மேட்ருக்கு வந்தாரா அப்படின்னா நான் மேட்ருக்கு அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டேன். ஏன்னா அவங்களோட பொறுமையை நான் சோதிக்கிறேன். உங்களுக்கு பொறுமை இருந்தால் வீடியோவை பாருங்கள், பொறுமை இல்லைன்னா வீடியோ பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து எனக்கு என்ன வரப்போகுது, எனக்கு ஒன்றும் வரப்போகிறது கிடையாது. உங்களுக்கு தான் அறிவு வரப்போகுது. அந்த லீகல் நாலேஜ் உங்களுக்கு தான் வரப்போகுது, எனக்கு ஒன்றும் வரப்போகிறது கிடையாது. நான் எதுக்காக போடுறேன், நம்ம கோர்ட்டுக்கு போகிறோம், ப்ராக்டிஸ் பண்ணுறோம், 4 கேஸை நடத்துகிறோம், நம்ம ஒரு நாலேஜை கெயின் பண்ணுறோம், அந்த நாலேஜை மக்களுக்கு தெரியப்படுத்தணும், மக்கள் இதை பயனடையணும் நம்ம போடுறோம். ஆனால் மக்களுக்கு என்ன ஆகுதுன்னா இது பொறுமை கிடையாது. சார் என்ன சார் இது இவ்வளோ நேரம் போட்டுனுக்கிறீங்க, இவ்வளோ நேரம் பேசினா யார் சார் பார்ப்பாங்க, ஷார்ட்டாக போடுங்க சார்னா ஷார்ட்டாக நான் போட முடியாது, எனக்கு போட தேவையில்லை, அந்த அவசியமே எனக்கு இல்லை. சரிங்களா? இப்போ நீங்கள் யாருமே இந்த வீடியோவை பார்க்கலனாலும் பரவாயில்ல, அது பாட்டு அந்த யூடியூப்பில் வந்து அந்த காற்றுல ஒலாவட்டும் என்னோடய வீடியோ, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. ஏதோ ஒரு கஷ்டப்படுறவன் எவனோ ஒருத்தன் 5 லட்சம் இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா 5 லட்சம் 10 லட்சம் ஏமாறுறவன்லாம் யாரும் எங்ககிட்ட வர்றதில்லை. 4 கோடி ஏமாந்தவன், 3 கோடி ஏமாந்தவன், 5 கோடி ஏமாந்தவன் தான் இப்போ எங்ககிட்ட வரான். அப்போனா அவனுக்கெல்லாம் வந்து இந்த வீடியோவை அமுச்சு விட்டோம் வைங்களேன், அவன் உட்காந்து 10 மணி நேரம் பார்ப்பான். சார் நீங்கள் அழகாக இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க சார், சூப்பர் சார் அப்படின்வான். சரிங்களா? அதனால் வந்து நமக்கு வணக்கம் வைக்கிறதுக்கு 4 பேர் இருக்காங்க, நமக்கு சலாம் போடுறதுக்கு 4 பேர் இருக்காங்க. சரிங்களா? 4000 பேர் சலாம் போடலன்னா எனக்கு என்ன வரப்போகுது, ஒன்றும் வரலாம். சலாம் போடு நான் எதிர்பார்க்கவே இல்லையே. எப்பா நீ எனக்கு சலாம் போடுப்பா, எனக்கு வணக்கம் வைப்பா, எனக்கு துதியும் ஸ்தோத்திரமும் சொல்லுன்னு நான் சொல்லலையே. நம்ம ஒரு நாலேஜை வந்து ஷேர் பண்ணுறோம் மக்களுக்கு, அதை கேட்குறது கூட மக்களுக்கு பொறுமை இல்லைன்னா இந்த கண்ட குப்பையெல்லாம் போய் மக்கள் பார்த்துக்கிட்டு அந்த ஃபேஸ்புக்கு, அந்த இன்ஸ்டாகிராமில் கண்ட குப்பையெல்லாம் வருது. அதையெல்லாம் உட்காந்து அந்த குப்பையெல்லாம் பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக வாழ்க்கையை போக்கும் பொழுது என்ன சொல்கிறது, ஒரு நாள் வந்து கடவுள் என்ன பண்ணுறாரு, ஒரு பிரச்சனையை கொடுத்துட்றாரு. ஏதாவது தெரியாதனமாக போய் அவங்ககிட்ட கடன் கொடுத்து மாட்டிக்க வேண்டியது. தன்னுடைய ஃப்ரெண்டுக்கே வந்து இப்போ 2 லட்சம் 3 லட்சம் பணம் கொடுத்து மாட்டிக்கிட்டு அந்த ஃப்ரெண்டு அதை திருப்பி கொடுக்காம கேட்டாக்கா அந்த ஃப்ரெண்டு வந்து இவனை அடித்து இவன் போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் உட்காந்து கடைசியில் வந்து என்ன ஆகுது, ஐயா நான் என் ஃப்ரெண்டுக்கு 2 லட்சம் பணம் கொடுத்தேன், வட்டிக்கு தான் கொடுத்தேன், கம்மி வட்டிக்கு தான் கொடுத்தேன், அவன் வட்டியும் தரல அசலும் தரல, என்னை ஏமாத்துறான், ஐயா 5 வருஷம் ஆச்சு அப்படின்னு போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் பஞ்சாயத்து. என்னுடைய நண்பர் வந்து என்னை அடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு அவன் கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறான். நீ பணத்தை வட்டிக்கு விட்டியே, உனக்கு வட்டிக்கு விட்ற லைசன்ஸ் இருக்குதான்னு போலீஸ்காரங்க கேட்கும்போது இவன் பேந்து முழிக்கிறான். அப்போ தான் அவனுக்கு என்ன ஆகுது, சுரேந்திரன் சார் வழக்கறிஞர் சார் பேசுங்க சார், 10 மணி நேரம் பேசுங்க சார் நான் கேட்குறேன் சார்ன்றான். அப்போ நேற்று வந்து இல்லை சார், நேற்று வந்து எனக்கு பொறுமை இல்லை, நான் ஜாலியாக இருந்தேன், நான் யாருக்கிட்டையும் கடன் கொடுக்கல, நான் கடன் கொடுக்காமல் இருந்தேன், அப்போ நான் ஜாலியாக இருந்தேன், இப்போ நான் கடன் கொடுத்து மாட்டிக்கிட்டேன், அப்போல்லாம் வந்து வழக்கறிஞர்களை பார்த்து நான் மதித்ததும் கிடையாது, பொய் சொல்லி பிழைக்கிற பயிலங்க இவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மதித்தது கிடையாது, இப்போ தான் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன், அதனால தான் வந்து இப்போது நீங்கள் பேசுங்க சார், நீங்கள் என்ன பேசணும் நான் கேட்குறேன் சார்னுவான். நிஜமாகவே வக்கீல்கள் எவ்வளோ உண்மைக்காக போராடிக்கிட்டு இருக்கோம் கோர்ட்லன்ற எங்களுக்கு தான் தெரியும், வக்கீல்களுக்கு தான் தெரியும். வக்கீல் வந்து பொய் சொல்லி பிழைக்கிறவன்லாம் கிடையாதுங்க, உண்மையை எடுத்து சொல்கிறவன் தான் வக்கீல். கோர்ட்டில் உண்மையை தான் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாளும். கோர்ட்டில் பொய் பேச முடியாது, ஜட்ஜு வந்து கண்டுபிடிச்சிடுவார் பொய் எது உண்மை எதுன்னு சொல்லிட்டு, கரெக்டுங்களா? அதனால் வந்து மக்களுடைய மைண்ட் என்ன இருக்குது, போலீஸ்காரனா அவன் லஞ்சம் வாங்குவான், வக்கீலாக அவன் பொய் சொல்லி பிழைப்பான், அரசியல்வாதியாக வயோகத்தனம் பண்ணுவான். மக்களுடைய மைண்ட் செட்டு மாறணும். எத்தனையோ நல்லவர்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் இருக்கிறாங்க, எத்தனையோ நல்லவர்கள் வந்து வக்கீல் துறையிலையும் இருக்கிறாங்க. அதனால் வந்து மக்களுக்கு எப்போ பொறுமை வரும் அப்படின்னா, கடவுள் வந்து அவனை போட்டு அடி மேலே அடித்து அவனை போட்டு கசக்கி புழிகிறாரு பார்த்தீங்களா, அப்போ தான் அவனுக்கு அந்த பொறுமைன்றது வரும், ஞானன்றது வரும். அப்போ தான் வக்கீல்னாலே கையெடுத்து கும்பிட ஆரம்பிப்பான். அது வரைக்கும் மக்களுக்கு பிரச்சனை இல்லாத வரைக்கும் வக்கீலை வந்து என்ன பண்ணுவாங்க, நீங்கள் பேசுகிறதே எங்களுக்கு பிடிக்கல சார்னோ, அதை பற்றி நாங்கள் கவலைப்படுறது கிடையாது. சரிங்களா? சரி, ஓகே, கம்மிங் டு த பாயிண்ட்டு. இப்போ இதில் என்ன மேட்டர்னா, அவர் இறந்து விட்டார், பணத்தை கடன் வாங்கினவர் இறந்து போய்விட்டார், அவருடைய பிள்ளை அரசாங்கத்தில் வேலைக்கு சேர்ந்து விட்டது, இவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, பணத்தை தர முடியாதுன்ட்டார். உடனே அவர் ரெக்கவரி சூட்டு போடுறார். ரெக்கவரி சூட்டு போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து டாக்குமெண்ட்டை வந்து பார்க்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா ப்ராமிசரி நோட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, அது அவங்க அப்பாவோட கையெழுத்தே கிடையாது, அது வேறு யாருடைய கையெழுத்தோ, இவரே வந்து கையெழுத்து போட்டாரா, அது ஃபோர்ஜரி பண்ணாரான்னு நமக்கு தெரியல. அது ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டு தடயவியல் துறைக்கு அனுப்புனாதான் உண்மை என்னன்னே தெரியும். சரிங்களா? ஏன்னா அப்போ அவங்க அப்பா கையெழுத்து போட்ட மற்ற டாக்குமெண்ட்லாம் கொண்டு வாப்பா அப்படின்னா, அவங்க அப்பா கையெழுத்து போட்ட மற்ற டாக்குமெண்ட்லாம் அவர் கொண்டு வந்தார். இந்த டிமாண்ட் ப்ராமிசரி நோட்டை டாக்குமெண்ட்டை எடுத்து பார்த்தா இந்த கையெழுத்தும் அந்த கையெழுத்தும் வேறு மாதிரி இருக்குது. இந்த கையெழுத்து கீழ் நோக்கி இருக்குது, அந்த கையெழுத்து மேல் நோக்கி போகுது, இது எங்கள் அப்பா கையெழுத்தே இல்லைன்னு அவர் சொல்கிறார். அப்போ இது அவங்க அப்பாவோட கையெழுத்தா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புனா தான் உண்மை தெரியும். ஸோ ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணோம், இப்போ மற்ற டாக்குமெண்ட்டுகள் இந்த டிமாண்ட் ப்ராமிசரி நோட்டில் இருக்கிற கையெழுத்து, இதை ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எது உண்மையான கையெழுத்துன்றது அவங்க கண்டுபிடிச்சி ரிப்போர்ட்டை கோர்ட்டுக்கு சொல்லிவிடுவாங்க.
சரிங்களா? இது ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் இருங்க நானும் நெறைய பாயிண்ட்டுகள மறந்துட்டேன். மறுபடியும் ஏன்னா அது நான் ரெடி பண்ண பிளைன்ட் தான் ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைன்ட் தான் அது. பட் எனக்கே பாயிண்ட்டுகள் மறக்குது. சரிங்களா? இப்ப இதில வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த அந்த அவர் வந்து ஐயா என்னுடைய கணவர் வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் சர்வன்ட். அவர் வந்து வர்ற வருமானத்தில குடும்பம் நடத்துனாரு. அந்த அந்த வருமானத்தில தான் எங்க குழந்தைங்கலாம் எடுத்து வளர்த்தாரு. நீங்க யாருன்னு எங்களுக்கு தெரியாது. நாங்க உங்கள பார்த்ததே கிடையாது. அப்படி என்னுடைய கணவர் வந்து கடன் வாங்கியிருந்தா கண்டிப்பா என்கிட்ட சொல்லியிருப்பாரு. என்கிட்டயும் சொல்லல. என் மனைவி, மக்கள் யார்கிட்டயும் சொல்லல. சொந்தக்காரங்ககிட்டயும் சொன்னது கிடையாது. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் உங்கள பார்த்ததும் இல்ல. நீங்க எங்க வீட்டுக்கு வந்ததும் இல்ல. என்னுடைய என்னுடைய கணவருடைய நண்பர்ன்னு சொல்றீங்க. எந்த ஆதாரத்தில நீங்க பணத்த கேட்குறீங்க? நம்ம இப்படிலாம் வந்து அவங்களுக்கு கொஸ்டின் ரெடி ரெடி கோர்ட்ல தான் பிளைண்ட் ஆஃப் ரிசல்யூஷன் ஆஃப் பிளைண்ட்ல ரீசன்ஸா போடுவோம் இதையெல்லாம். சரிங்களா? அதுக்கப்புறம் இன்னொன்னு வந்து நான் எதுக்கு இவ்வளோ விலாவாரியா சொல்றேன் அப்படின்னா, இத எதுக்கு விலாவாரியா சொல்றேன். இது விலாவாரியா சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. விலாவாரியா சொல்றது எனக்கு பிடிக்கும். சரிங்களா? அதான் வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நபர் வந்து கடன் வாங்குறாருன்னா, அவர் இறந்துட்டாருன்னா, அவரோட சேர்ந்து அந்த கடனும் இறந்து போயிடும். சரிங்களா? இப்ப இதுல மேட்டர் என்னன்னா, ஆ நான் என்ன சொல்றது? இப்போ ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க. அப்படியே ஒரு நிமிஷம் இருங்க. மறந்துட்டேன் பாருங்களேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ம் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸஸ் கரெக்ட்டா குடுக்கணும் இல்லையா? டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் சரியா குடுக்கல. இப்போ கையெழுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கையெழுத்தும் போலி கையெழுத்தா இருக்குது. அது ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புனா தான் அது உண்மை தெரியும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் கடன் வாங்குனவர் இறந்துட்டாரு அப்படின்னா, அவரோட அந்த கடனும் இறந்து போயிடும். சரிங்களா? அதற்கு பிற்பாடு கடன் வாங்கினவருடைய மனைவியாகிய நான், ஒருவேளை அவர் இறந்துவிட்டால், அவர் வாங்கிய கடனை அந்த வட்டியோடு சேர்த்து நான் செலுத்தி விடுகிறேன் அப்படின்னு மனைவி அதில கையெழுத்து போட்டு குடுத்தாங்களா? இப்ப சட்டத்துக்கு தேவை இதுதான். கடன் வாங்கியவர் இறந்து விட்டார். அவருடைய மனைவி நானு. ஒருவேளை அவர் வாங்கிய கடனை அவர் திரும்ப செலுத்தாமலேயே அவர் இறந்து விட்டால், அவருக்கு பதிலாக அவருடைய மனைவியாகிய நான், அவர் வாங்கிய கடனை வட்டியும் முதலுமாக உங்களிடத்தில் செலுத்தி விடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனைவி அன்னார்கிட்ட கையெழுத்து போட்டு குடுத்தாங்களா? இல்ல. சரிங்க, எங்க அப்பா இறந்து போயிட்டாருங்க. அவருக்கு பதிலா கட்ட வேண்டிய காச நான் கட்டிர்றேன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைகள் வந்து நான் கட்டிடுறேன்னு சொல்லிட்டு அவங்க தான் எழுதி கொடுத்தாங்களா? இல்ல. சரிங்களா? சரி, ஓகே. இப்ப கடன் வாங்கினவர் இறந்துட்டார் இல்லையா? கடன் வாங்குனவர் வந்து இறந்த பிற்பாடு, அவருடைய பேர்ல ஏதாச்சும் சொத்துக்கள் இருக்குதா? அவர் பேர்ல சொத்து இருந்துச்சுன்னா, அந்த சொத்த வந்து ஈபி அட்டாச்மெண்ட் போட்டு கோர்ட்ல அந்த அந்த சொத்த வந்து அட்டாச்மெண்ட் போட்டுக்கலாம். இது போலங்க என்கிட்ட ஒரு கடன் ரூ. 1,00,000 கடன் வாங்குனாரு. ஆனா அவர் இறந்துட்டாரு. அவருடைய மனைவியும், குழந்தைங்களும் தரமாட்டேன்னு சொல்லுதுங்க. ஏன்னா அவங்க மனைவிகிட்டயும், குழந்தைகள்கிட்டயும் நான் கையெழுத்து வாங்காம விட்டுட்டேன். அவர் இறந்தவர்கிட்ட தான் நான் கையெழுத்து வாங்குனேன். அவரு ஒரு 6 மாசம் தான் வட்டி குடுத்தாரு. அப்புறம் அவர் இறந்து போயிட்டாரு. இப்ப அவரோட மனைவிகிட்டயும், அவர் குழந்தைகிட்டயும் பணத்த கேட்க முடியலங்க. ஆனா அவர் பேர்ல ஒரு சொத்து இருக்குங்க. ஊர்ல வந்து ஒரு செங்கல்பட்டு மெயின் ரோட்ல ஒரு சொத்து இருக்குது. அந்த சொத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 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 50,00,000 போகும். மெயின் ரோடு ப்ராப்பர்ட்டி. அந்த சொத்து வந்து அவர் பேர்ல தாங்க இருக்குது. சரிங்களா? அவரு பேர்ல தான் இருக்குதுன்றதுக்கு ஆதாரமாக, அவருடைய சொத்து டாக்குமெண்ட் ஜெராக்ஸ் காப்பி என்கிட்ட இருக்குங்க. அதனால இந்த கடன் வாங்குனவரு சும்மா சாகல. ஒரு சொத்த வச்சுட்டு தான் செத்து போயிருக்கிறாரு. அதனால அவரு குடுக்க வேண்டிய ரூ. 1,00,000 பணத்த இந்த சொத்த வந்து அட்டாச் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். எனக்கு வந்து இதுக்கு அலோவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கோர்ட்ல வந்து பெட்டிஷன் போடணும். அது தனியா ஒரு கேஸா நடக்கும். ஸோ, அப்போ ஒருவேள கடன் வாங்குனவரு என்ன சொத்து கித்து எதுவுமே அவரு பேர்ல இல்ல வைங்களேன். அப்ப கடனும் வாங்கிட்டான். வட்டியும் கட்டல, அசலும் கட்டல, செத்து போயிட்டான். இன்னொன்னு மனைவி, மக்கள் யாரும் தர்றதுக்கு ரெடியாவும் இல்ல. சரிங்களா? அவர் பேர்ல சொத்தும் இல்லங்க. அவர் பேர்ல சொத்து இருக்கும். ஆனா, அந்த சொத்து டாக்குமெண்ட்டுடைய ஜெராக்ஸ் காப்பி இவர்கிட்ட இருக்காது. அவரு சொத்து வச்சிருப்பாரு. வச்சுட்டு செத்து போயிருப்பாரு. சொத்த வச்சுட்டு செத்து போயிருப்பாருங்க. ஆனா, அந்த சொத்து டாக்குமெண்ட் யார்கிட்ட இருக்கும்? அவன் மனைவி, பிள்ளைகள்ட்ட தான் இருக்கும். இவர்கிட்ட இருக்காது. ஓகேவா? ஒருவேள இவர்கிட்ட அந்த சொத்தினுடைய ஜெராக்ஸ் காப்பி இவர்கிட்ட இருந்துச்சுன்னா, அத வச்சு கோர்ட்ல வந்து ஈபி அட்டாச்மென்ட்க்கு நம்ம கேஸ் போட முடியும். இப்ப அதுக்கும் வழி இல்ல. சரி, செத்தவரு கவர்ன்மென்ட் சர்வன்ட் தானே. கவர்ன்மென்ட் சர்வன்ட்னா அப்ப கண்டிப்பா அவருக்கு பென்ஷன் வரும் இல்லையா? பென்ஷன் வரும்னா, அந்த பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மனைவிக்கு போகும் இல்லையா? அப்போ அந்த மனைவி வந்து அவங்க ஒருவேள அவர் பென்ஷன் வாங்குறதா இருந்தா, அவர் பென்ஷன் வாங்குறாருன்னா, அவர் செத்து போயிட்டாருன்னா, அந்த பென்ஷன் அந்த மனைவி வாங்குறதா இருந்தா, வாங்கிக் கொண்டிருந்தால், உன்னுடைய கணவருடைய பென்ஷன் நீ வாங்குகிறாய். அதனால அது நீ வந்து பணத்தை கட்ட வேண்டிய பாத்தியதை, உரிமை உனக்கு உண்டு. கடப்பாடு உனக்கு உண்டு. நீ கட்டி தான் ஆகணும் அப்படின்னு சட்டம் உண்டு அதுல. சட்டம் அதுதான். அவர் இறந்துட்டாரு. ஆனா, அவர் சொத்து எதுவும் வச்சுட்டு போல. ஆனா, அவருடைய பென்ஷன் அவர் மனைவிக்கு வருது. அப்படின்னும் பொழுது, அவர் வந்து என்ன அப்படின்னா, அந்த மனைவி வந்து அந்த பென்ஷன வாங்குறதுனால,
அந்த பென்ஷன்லேருந்து அந்த பணத்தை வந்து கழித்து அந்த பென்ஷன்லேருந்து அந்த பென்ஷனை அட்டாச் பண்ணுவாங்க கோர்ட்டில். ஸோ அப்போ வந்து இதில் என்ன ஆகுது, பென்ஷன் வாங்கினாங்கன்னா இவங்க அந்த பணத்தை, கணவர் வாங்கின பணத்தை அன்னாருக்கு கொடுத்தாகணும். இதுதான் சட்டம். சரிங்களா? இப்போ அதுக்கும் வழி இல்லை. ஏன்னா இவர் பண்ணும்போதே ஏதோ சம்திங் தப்பு பண்ணிட்டு போயிட்டார். ஸோ பென்ஷனும் ஸ்டாப் ஆகி போச்சு. ஸோ இவரும் இறந்துட்டார். மனைவி மக்கள்கிட்டையும் பணத்தை திருப்பி கொடுப்பேன்னு கையெழுத்து வாங்கலை. சொத்தும் இவர் பேரில் எதுவும் கிடையாது. அந்த மனைவி பேர்லேயும் சொத்து கிடையாது. பிள்ளைக்கிட்டேயும் பிள்ளையும் வந்து என்ன சொல்கிறது, கவர்மெண்ட் அப்பாவோட வேலை எனக்கு கிடச்சிதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த வேலைக்கு சேர்ந்துட்டார். இப்போது அப்பாவினுடைய பென்ஷனும் இவருக்கு கிடையாது. ஏன்னா அப்பா தான் பென்ஷன் வாங்கலையே. பென்ஷன் அது பெண்டிங்கில் இருக்குது. ஏன்னா அவர் ஏதோ சம்திங் தப்பு பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து அவரோட பென்ஷனை ஸ்டாப் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ எந்த வழியிலையும் வந்து என்ன பண்ண முடியல, கொடுத்த பணத்தை ரிட்டர்ன் வாங்க முடியல. ஸோ அப்போ வந்து என்னென்னா, அப்போ இறந்துட்டார் அப்படின்னா அவர் பேரில் எந்த சொத்தும் இல்லைன்னா கொடுத்த பணம் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க மனைவி பேர்லேயும் சொத்து இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. பிள்ளைங்க பேர்லேயும் சொத்து இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அவர் பென்ஷன் வாங்கினாருன்னா பென்ஷன் வாங்குறாருன்னு சொல்லிட்டு அந்த பென்ஷனை அட்டாச் பண்ணலாம். இப்போ அதுக்கும் வழி இல்லை. பென்ஷனும் வாங்கலை, பென்ஷனும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க, தப்பு பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு. இப்போ கடைசியில் என்ன ஆகும், கேஸு முடிஞ்சு போச்சு. இப்போ அந்த பணத்தை ரிட்டர்ன் வாங்கவே முடியாது. இதுதான் நிலமை. இதுதான் இந்த கேஸ், வேறு ஒன்றும் கிடையாது. இதை தான் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் கடன் கொடுக்குறீங்கன்னா சொத்து இருக்குதான்னு பார்த்து வச்சு கொடுங்க. ஓகேங்களா? இப்போ என்னென்னா, இப்போ அந்த கவர்மெண்ட்டில் இவர் வேலை செஞ்சாருங்க. இவர் வேலை செய்கிற காலத்தில் தப்பு பண்ணிட்டாரு, அதனால் வந்து இவரோட பென்ஷனை நிறுத்தி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டு நிறுத்தி வச்சிருச்சுன்னா உங்களால் அந்த கொடுத்த பணத்தை கூட வாங்க முடியாது. ஸோ இதில் என்ன தெரியுதுன்னா, ஃபுல்லாக கடனையே கொடுக்காதீங்க, கடனும் வாங்காதீங்க, கடனும் கேட்காதீங்க. கடன் ஒருத்தன் கேட்டானா முதல்ல வெளியே போப்பா அப்படின்னு சொல்லிவிடுங்க. கடன் கொடுத்தீங்கன்னா மாட்டிக்குவீங்க. இப்போ இதில் என்ன ஆகும்னா, இந்த கேஸ் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஓடும். இப்போ அந்த பையன் என்ன சொல்கிறான், சார் இந்த கேஸை கொஞ்சம் 2 வருஷம் இழுத்து பிடிங்க சார், நான் அதுக்குள்ளே பணத்தை எங்கேயோ அரேஞ்ச் பண்ணி அந்த ஆள்கிட்ட கொடுத்துட்றேன் சார், இதுக்கு சார் தேவையில்லாமல் அப்படின்றார் அவர்.